எழுந்ததுன்னு எல்லா வேலையும் நாமளே செய்தா இருக்கு. பெத்து வச்சிருக்கிறதெல்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு தான், செத்த கூட மாட அம்மாவுக்கு ஒத்தாசை செய்யலான்னாலாம் இல்லை. நல்லா ஆன்னு படம் பார்க்க வேண்டியது. இந்த நேரம் பார்த்து கேஸ் வேற முடிஞ்சிருச்சு, குழு பண்ண வேற கட்ட போகணும். அதுக்கு வேற லேட் ஆயிடுச்சுன்னா ஃபைனை வேற போட்டு தொலைக்கிறாள்வ. என்னதான் பண்ணதோ இதுங்களை வச்சுட்டு. என்னப்பா இந்த பக்கம் சூப்பரான வாசனை மணமணக்க வந்துட்டு இருக்கு. என்னன்னு தான் போய் பார்ப்போம். ராணிகா, ராணிகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? வாடி நெட்டவள்ளி. ராணிகா மீன் குழம்பு வைக்கிறாங்க போல இருக்கு. அதுதான் வாடை நம்மளுக்கு அங்க வரைக்கும் தூக்குச்சு போல இருக்கு. என்ன இருந்தாலும் ராணிகா கைப்பக்குவம் தான். அம்புட்டு சூப்பரா செய்யும். இன்னைக்கு அப்படியே பேச்ச கொடுத்து நோவாம மீன் குழம்பு சாப்பிட்டு தான் போகணும். ராணிகா, ஏன்க்கா கேஸ் லாக்காம அடுப்பில் ஆக்கிட்டு இருக்கீங்க? அது ஏன்னு கேட்க நெட்டவள்ளி, காலைல கேஸ் ஒரு காப்பி போட்டேன், முடிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் அடுப்பை பற்ற வச்சு சரி அந்த பக்கம் சாப்பாடு உள்ள ஊற்றி போட்டுட்டு இந்த பக்கம் மீன் குழம்பு வைக்கலான்ட்டு வச்சேன். ராணிகா வச்சா மீன் குழம்பு பத்தூறு வாசம் இருக்கும்ல. இப்படி எல்லாம் சொல்லி ராணிகா கைஸ் வச்சா மட்டும்தான் ஆனிக்கா 2 துண்டு மீன் சேர்த்து போடும்ல. ஒக்கடி நெட்டவள்ளி, ஏண்டி நின்னூர்லேருந்து வரைய நின்றுட்டே கிடக்க? உட்காரேன். உட்காரத்துக்கு என்ன காசா பணமாக கொடுக்கணும்? செத்த உட்காரேன். சரிங்கக்கா, நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, உட்காருங்கக்கா. ராணிகா, வீட்டில் எல்லாம் வேலை முடிச்சிட்டிங்களா? வேற வேலை இருந்தால் போய் பாருங்கக்கா, நான் அடுப்பை தள்ளி விட்டு பார்த்துக்கிறேன். வேணாடி நெட்டவள்ளி, எதுக்கு உனக்கு சிரமம்? பாவம், நீ அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்க. ஆமாக்கா, மீன் என்ன வித்துட்டு வந்துச்சா? எங்கே வாங்குனீங்க? அதுவா நெட்டவள்ளி, காலைல வெள்ளனே இருந்துச்சுல்ல, ஏரிக்கு போய் துணி துவைச்சிட்டு வந்துடலான்னு போனேன். அப்போ பார்த்தனா மீன் எல்லாம் துள்ளி கொச்சிட்டு இருந்துச்சு. அதை சேலை அவுத்து அதிலே பிடிச்சி மீனை தூக்கிட்டு வந்துட்டோம்ல. எப்பா, பயங்கரமான ஆளுக்கா. காலையில் இதுக்காண்டியே போயிருக்கீங்க பாருங்களேன். சும்மா ரெடி நெட்டவள்ளி, அதுக்காண்டியெல்லாம் ஒன்றும் போல, துணி துவைக்க தான் போனேன். ஏதோ எனக்குன்னு மீன் ஆம்பிடணும்னு இன்னைக்கு இருந்திருக்கு, அதனால எனக்கு மீன் ஆம்பிட்டுருச்சு. ஏண்டி நெட்டவள்ளி, நான் இங்கே வைக்கிற குழம்பு உனக்கு 10 வீடு தள்ளி வாசம் மறைச்சிச்சு போல இருக்கு. இங்கே வரைக்கும் வந்துட்டேன். வாசி சொன்னே நாங்கள் விட மாட்டோம். அதுலேயும் மீன் குழம்பா இருக்குது, எப்படி விட்டுருவோம்? வாசம் மோப்ப பிடிச்சிட்டே வந்துட்டோம்ல. ராணிகா, நீங்கள் வைக்கிற மீன் குழம்பு தான்க்கா இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான மீன் குழம்பு. அடி போலி உங்கள் சமையல் அம்புட்டு சூப்பராக இருக்கும்ல. இதுக்காகவே 2 தட்டு சோளத்தை நிறுவோம்ல. சரி நெட்டவள்ளி, ஆமாம் குழு பண்ண கட்டிட்டியா? ஏங்கா, மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம்ல பொறுமையா. இது இப்போ என்ன அவசரமா? என்னடி நெட்டவள்ளி இப்படி சொல்கிற? லேட்டானா ஃபைனை போட்டுருவாங்கல்ல. ஏக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தான் ஏற்கனவே முக்காடிக்கிட்டையும் 4 முடிக்கிட்டும் 2 பேர் பணத்தையும் கட்ட சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம்ல. பொறுமையாக பேசி சேர்ந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா. பொறுமையாக நம்ம மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு போகலாமே. அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் மீன் குழம்புல தாண்டி நிற்கிற நீ. நீங்கள் என்ன வேணும் நினச்சிட்டு போங்கக்கா, எனக்கு சோறு தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் அடுத்தது என்ன இருந்தாலும் செய்வேன். ராணிகா, என்ன இருந்தாலும் அடுப்பில் ஆக்குற சமையல் தாங்க அம்புட்டு ருசியாக இருக்கும். இன்னைக்கு பாருங்களேன், கேஸ் தீர்ந்து போனாலும் நல்லதாக போச்சு. அடுப்பில் அம்புட்டு சுவையாக ருசிச்சு மீன் குழம்பு அப்படி சாப்பிட்லாம். ஆமாடி நெட்டவள்ளி, இந்த காலத்துல தான் அவசர வேலை பார்க்கணுன்ட்டு கேஸ்ன்றாங்க. அந்த காலத்துல ஏது கேஸ்? இந்த அடுப்புல தானே சமைப்பாங்க. அம்புட்டு ருசியா நல்லா இருக்குமே, சுவையா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இப்பதான் பார்த்தா அந்த ஐட்டம் வந்திருக்கு, இந்த சில்வர் ஜாமான் வந்திருக்கு, அந்த ஜாமான் வந்திருக்கு, நான்ஸ்டிக் வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்குன்னு 108 வருஷத்துக்கு வராங்க. எல்லாத்துலயும் நோய் தான் பரப்புது. இந்த மண் சட்டியில சாப்பிட்ற ருசியே தனி தான். சரி நெட்டவள்ளி, முடிஞ்சிருச்சு மீன் குழம்பு. இந்த சாதம் போட்டு மீன் குழம்பு சேர்த்து போட்டு தரேன், சாப்பிட்டுட்டே போவோம். ஏக்கா, 2-3 துண்டு சேர்த்தே போட்டு கொடுங்க. கொடுக்குதே ஓசி, இதெல்லாம் 3-4 துண்டு. யாருக்குமே பிடிச்சிட்டு வந்ததே 2 மீன் தான். இதெல்லாம் இத்தனை துண்டு வேணும்னு கேட்குறா. ஏங்கா வாயை பார்த்துட்டு கிடைக்கீங்க? சீக்கிரமா தட்டில் போட்டு அள்ளி வைங்க. இருடி பறக்காத, போட்டு தரேன். மீன் குழம்பு சூப்பரா இருக்குக்கா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். எங்கக்கா உங்க 2 பொண்ணுங்க ஆளே காணும்? அது ஏண்டி கேட்க? 2 பேரும் வீட்டில் தான் இருக்காளுவ. ராணிகா, பரவாயில்லக்கா, உங்க 2 பொண்ணும் வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிறாங்க போல இருக்கு. அதனால தான் நீங்க அடிப்படையே கத்தின்னு உட்காந்துருப்பீங்க போல இருக்கு. ஏண்டி நீ வேற இறைச்சல கலப்பிட்டு என்ன பண்றாலோ போய் பார்த்தா தான் தெரியும். ராஜமந்திரி நம்ம வேறு பஸ்பலோன ரூபசுந்தரி கேட்டுட்டே கடந்தல்லடி வாரா பாரு. எங்கன்னா தலைமுடி கட்டுறாளுவா பாரு நெட்டவள்ளி. எப்ப பார்த்தாலும் இப்படி விரிச்சு போட்டுட்டே கிடக்குறாளுவோ அக்காலும் தங்கச்சியும். இவளுக்கு படுத்துற பாடு பெரும்பாடா இருக்கு. ஒரு வேலை வீட்டுல செய்ய மாட்டேன். ஆவுனா சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் சண்டை போட்டுட்டே கிடக்குறாளுவ. சொன்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா இல்லையா? என்ன பண்றாவ? ஏங்கா புள்ளி அதட்டுறீங்க? பாவம் இல்ல புள்ள. நீ சும்மா சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. 2 பேரும் வேலை செய்யறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நீ செய்வேனா நான் செய்வேனா தினமும் சண்டை தான் இவளுங்க கிட்ட. முடியல நம்மளால. ஏமா சுக்கி, ஏன் அம்மா கூட ஒத்தாசையா இருந்தா தான் என்னவா? எத்த நானும் ஒத்தாசை தான் இருக்கேன். எல்லாம் எங்க அக்கா தான் கம்முனே இருக்க மாட்டேன்றா. சும்மா எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு போட்டிக்கு வந்துட்டே இருக்கா. பாடி நெட்டுவலி இதே பிரச்சனை இவளுங்க கிட்ட. இவ்வளோ மாற்றி அவளை சொல்லுவா, அவளை மாற்றி இவ்வளோ சொல்லுவா. ஆனால் உருப்படியாக அந்த வேலையை செய்ய மாட்டாளுவ. எம்மா போதும், எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க யார் வந்தாலும். அவ செய்ய இருக்கிறதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன்? ராணிகா, ஏங்க பாவம் பசங்களை திட்டிகிட்டே கிடைக்கீங்க? பாவம் இல்லை, காலை ஏஞ்சி இருந்து வயலில் வேலை செஞ்சுட்டு இப்போ தான் வராங்க.
ஏன்க்கா திட்டிட்டே கிடைக்கீங்க? ஏத்த ஏற்கனவே எங்க அம்மா சாமியாடும் இதுல வேற நீங்க ஏத்தி விட்டா கேட்கவா வேணும்? ஏத்த ஏண்டி வாயை மூடு. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். வார வீட்டுல போய் சின்ன பண்றப்ப உங்களுக்கு தெரியும் அம்மாவோட அருமை. இப்பயே ஒரு வேலை திருத்தமா கத்துக்க வேண்டியது தானே. போமா போமா, அதெல்லாம் ஓங்காலம். யார் இந்த மாதிரி அடுப்பு வச்சு சாப்பாடு ஆக்கிட்டு இப்படி எல்லாம் கிடப்பாங்க? நாங்கெல்லாம் ஸ்விக்கி ஹோட்டல் ஆர்டர் போட்டோம்னா அப்படியே தானே வீட்டுக்கு வந்துடும். உங்களை மாதிரி எல்லாம் நாங்களாம் வேலை செஞ்சுட்டு கிடக்க மாட்டோம். பாரு நெட்டவழி, இதே மாதிரி பேச்சு தான் பேசுவாளுங்க. அக்காலும் தங்கையும் இப்படியே போட்டு என்னதான் பண்ண போறது இல்லை. நாளைக்கு போய் மாமியார்கிட்டே என்னை வந்து பேச்சு வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டாளு எவ்வளோ. சரி சரி, சாப்பாடு மீன் குழம்பெல்லாம் ஆயிடுச்சு, உட்காருங்க சாப்பிடுவேன். போய் அவளையும் கூட்டிட்டு வா. எனக்கெல்லாம் மீன் குழம்பு சுத்தமா பிடிக்காது. எனக்கெல்லாம் மீன் குழம்பு வேணாமா, நீங்களே சாப்பிடுங்க. ஆமாடி ஆமா, ஒண்ணுமே சாப்பிடாத, அப்படியே பாப்பாத்தி விட்டு பொண்ணு மாதிரி இரு. 8 நாள் மோர மேல உதச்சன பாரு. இப்ப தின்னாம இரு. நீ உன்னை பேசிக்கிறேன் நானு. மூஞ்சு மோரெல்லாம் வீங்கி போயிடும் பாத்துக்கோ. ஏக்கா ஏன்க்கா அவகிட்ட கெஞ்சிட்டு கிடைக்கீங்க? கால்கையை 2 பிடிச்சிட்டு வாடை விரிச்சு ஊட்ட வேண்டியது தானே? எத்த நீங்களும் அம்மா பக்கம் சேர்ந்துட்டீங்களா? இல்லம்மா, எங்க ஊர்ல இந்த மாதிரி சாப்பிடாத இருக்க புள்ளி உள்ள இப்படிதான் பண்ணுவாங்க. அதான் ராணி கேட்டு தெரியல போல இருக்கு, அதான் சொல்லி கொடுத்தேன். ஏட்டி கூட கூட பேசிட்டே கிடந்த அடி பழுத்து போயிடும் பாத்துக்கோ. கண்ணெல்லாம் வீங்கி போயிடும். ராணிக்கா, வீட்டுல ஏதோ உடைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது, உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையாக்கா? கேட்டுச்சு நெட்டவழி. எல்லாம் அவ வேலையா தான் இருக்கும். ஜாம கழுவி கமுக்க சொன்னேன். என்னத்த பண்ணிக்கிறாலும் எல்லாம் ஜாமம் போட்டு உடைக்கிறா போல இருக்கு. போய் பார்த்தா தான் தெரியும் நெட்டவழி. எத்தே எங்க அம்மா இப்ப மட்டும் தான் இங்க பேசுவாங்க. இப்படி அப்படியே போன உடனே அங்க கம்னு ஆயிடுவாங்க. ஆசமாவல்ல, அதனால எண்ணெய் மட்டும் போட்டு வெளுன்னு வெளுப்பாங்க தோசை கரண்டியால. அவளை மட்டும் பார்த்தா அப்படியே மிரட்டி விட்டுருவாங்க தெரியுமாத்தே. வாயை மூடு போதும். 2 பேரும் தான் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். நீங்க அப்படி பிரிச்சு பாக்குறீங்க. அம்மாக்கு 2 புள்ளியும் ஒண்ணுதான். புரியுதா இல்லையா? சரிக்கா ராணிக்கா, வாங்க போய் பாப்போம். இல்ல இருக்க ஜாமெல்லாம் உடச்சு தள்ளிட்டு போறா. ஆமணி நெட்டவழி, அவ செஞ்சாலும் செய்வா. அட்ரா இவள ஓட்ரா இவள தேவையே இல்ல. எம்மா எப்பமா வந்தீங்க? நீ ஜாமனை போட்டு அட்ரா அவள ஓட்ரா இவளன்னு சொன்னல, அப்பயே வந்துட்டேன். ஏட்டி சாமான விற்கிற வேலைக்கு இம்பிட்டு சாமான உடைச்சா வீட்டுக்கு ஆகுமா? உனக்கு எம்பிட்டு திமிரு. ஒரு வேலை உருப்படியா செய்தில, அதுக்கு இம்பிட்டு வாயாடுறீங்க நீங்க அக்கால தங்கச்சி சேர்ந்து. ஏன்னா என் உயிரை எடுக்கிறீங்களோ? வெயில் காலத்துல தண்ணி இல்லாம இருக்கு, குழாய் கூட மூடாம தண்ணி இம்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. 4 ஜாமான் கழுவுறதுக்கு இம்பிட்டு தண்ணி அடி. ஓ நல்லா வாங்குடி, நல்லா வாங்கு. அம்மா நீங்க திட்ட அவ பாருமா பைசா கட்டிட்டே கிடக்கா, சிரிச்சுட்டே கிடக்கா. ஏண்டி அவ மேல சொல்லிட்டு கிடக்க? அவ சும்மா தானே நிக்கா, அவ எங்க பைசா காட்டிட்டு கிடக்கா? நீ சும்மா மாத்தி உன் மேல அவ மேல மாத்தி சொல்லிட்டே கிடங்க. இதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. ஒரு வேலை உருப்படியா செய்ய முடியல, பேச்சு மட்டும் இப்படி பேசுறீங்க. சும்மா சண்டை போட்டுட்டே கிடக்கீங்க. டென்ஷன் ஆக்குறீங்க தெரியுமா நீங்க? உடனே திரும்பி பாருங்கம்மா, அவ சிரிச்சுட்டே தான் இருக்கா. நீ வாயை மூடிட்டு செம கோவத்துல இருக்க. அவ செவனேன்னு கிடக்கா. சும்மா சிரிக்கா, அதை பண்றா இதை பண்றான்னு குறை சொல்லிட்டே கிட. நீ மாத்தி அவளை சொல்லு, அவ மாத்தி ஒன்ன சொல்லுவா. எம்மா நான் உண்மையாதாம்மா சொல்றேன். சத்த திரும்பி பாருமா, அவ நிஜமாவே சிரிச்சுட்டு பைசா காட்டிதாமா இருக்கா. பாருங்கம்மா, எப்ப பார்த்தாலும் என் மேல சும்மா சொல்லிட்டே கிடக்கா. நான் பாட்டுக்கு சும்மா தாமா நின்று கிடக்கேன். ஏன் என்ன சும்மா வம்பு கிழக்குறா? எம்மா வலிக்குமா முடி விடுமா, எம்மா வலிக்குமா முடி விடுமா. கால இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். உங்ககிட்ட வேற முடியாது. உங்களுக்கெல்லாம் எதுக்குதான் லீவ் விட்டு தொலைச்சானோ என்னால முடியல உங்ககிட்ட. எம்மா விடுமா, காது வலிக்குமா. அம்மா விடுமா, திருவாதீங்கம்மா, அம்மா காது வலிக்குமா. உன்னை மட்டும் இது மட்டும் செஞ்சாலாம் பத்தாது. தொடப்ப கட்டிட்டு 4 விசிறுனாதான் நீ சரிப்பட்டு வருவேன். ஏட்டி எப்படிதான் தப்பிச்சு ஓடுறி? ராணியக்கா இருக்கிற வேகத்துக்கு உன்னை இன்னைக்கு புளியாம விட்டுறாது. ஓடுறி வேகமா ஓடுறி. எங்க ஓடுனாலும் இன்னைக்கு வேசாம விட மாட்டேன்டி ஒன்ன. ஓடு எம்படி தூரம் ஓடுவேன். எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். பாத்துக்கிறேன் உன்ன. எம்மா வேணாமா விட்டுருங்கம்மா, இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேமா விட்டுருங்கம்மா. ராணிக்கோ போன போது விட்டுருங்கக்கா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டா. சும்மா நெட்டவழி, உங்களுக்கு கிட்டே இதே தலைவலி தான். தினமும் இதே பிரச்சனை தான். 2 பேர்கிட்ட சேர்ந்து என் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. இன்னைக்கெல்லாம் நவுத்தி விளாசாம விட மாட்டேன். உள்ள தொலைச்சி கட்டிடுவேன். போன போதுன்னு விடுறேன். ஏடி சுக்கி, நீ இதே மாதிரி போட்டி போட்டு கிடந்த இதே மாதிரி அடி உனக்கும் தான் போட்டு வெளுத்துருவான் பாத்துக்கோ. புள்ளிவ பாரு, புள்ளிவனா அடக்க உடக்கமா இருக்கணும். இருக்குதுங்க பாரு 2 காட்டேரி மாதிரி.